அப்போ சிதம்பரத்தில் வந்து முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியை கேட்டது. ஏன் பிறகு அது கேட்கல? நீங்கள் பாமகவில் யாராவது கேட்டு பாருங்கள், இல்லை விசிகாவில் யாராவது கேட்டு பாருங்கள். பாஜகவும் பாமகவும் எனக்கு பரம விரோதி, அவங்க இருக்கிற இடத்துல நாங்கள் நிற்கவே மாட்டோம், கூட்டணியில் இருக்கவே மாட்டோம்னு மேடைதோறும் பேசினவர் திருமா. பாஜக தன்னை கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் பாஜகவோடு கூட்டணி சேருவதற்கு தயார், நிற்பதுக்கு தயார்னு சொன்னது யார்? பாஜக இந்த மதவாத போக்கை கைவிட்டால் நான் கூட்டணி வைப்பேன்னாரு. அது யார் மீட்டிங்? அது பச்சைமுத்து மகன் ரவி பச்சைமுத்து நடத்திய நிகழ்ச்சி. அது பறையர், தேவேந்திர குல வேளாளர், செக்கிலியர்லாம் ஒன்றாலாம் இல்லை. அங்கே இருக்கக்கூடிய வன்னியர்கள் என்ன முடிவெடுப்பாங்க? பிற சமூகங்கள் என்ன முடிவெடுக்கும்? இல்லை, பிற வன்னியர்கள் பெரும்பாலும் வந்துங்க மருத்துவரை சொல்கிறது தான் கேட்பாங்க. இதில் கொஞ்சம் பேர் வந்து வாங்கிட்டா சொல்லிட்டா நாங்கள் டெய்லி இங்கே அனுபவிக்கிறோம்ல அப்படின்னு பார்ப்பாங்க. கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ஊதியெல்லாம் பூசிட்டு இருந்தார். ஆமாம், போன தடவை தீட்சர்கிட்ட போனார், இந்த தடவை இங்கே போனார். அதெல்லாம் சகஜம் தானே சார். என் மக்களுக்கான விஷயங்களில் அவர் எதுவுமே செய்யறதில்ல. செஞ்சால் தானே நான் தூக்கி நிறுத்துவேன். குன்னத்தில் இன்றைக்கி திருமாவளவன் வரக்கூடாதுன்னு கருப்பு கொடி கட்டி வச்சுக்கிறான் சேரிக்குள்ள. எதுக்கு? 5 வருஷம் இருந்தால் கொஞ்சம் ஒரு ரோட்டை போட்டியாயா? விழுப்புரம் எப்படி இருக்குது வெற்றி? பாவம் தான். பாவம்னா இந்த பயல்களை போய் ஜெயிச்சு இவங்களை போய் நாளைக்கு போய் எம்பினா இவர்கிட்ட போய் நிற்கணுமா நம்ம? அதுக்கு வேற எவங்கன்னாங்கிட்ட போய் நிற்கலாம். இவனுக்கு பார்த்தல பண்ணுற அராஜகத்தை. திமுக தலைமை உத்தரவிட்டிருக்கு 40லையும் ஜெயிக்கணும்னு. இன்றைக்கி வந்து கே நேரு, அன்பில் மகேஷ்லாம் வந்து உட்காராமல் உட்காந்து வேலை பார்த்துருக்காங்க கூட்டணி கட்சி வேட்பாளருக்கு. ஆமாம், ஸ்டாலினா வந்து சிதம்பரத்தில் குடியிருக்க போகிறாரு. நாங்கள் தானே குடியிருக்கிறோம். வணக்கம் தோழர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியை பற்றி கொஞ்சம் டீட்டெயிலாக பேசலாம் அப்படின்றதுக்காக தான் இந்த நேர்காணல். ஆக்சுவலாக திருமாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றி கிடைக்கும் அப்படின்னு விசிகாவினரும் சரி, திமுகவினரும் சரி, அதனுடைய கூட்டணி கட்சிகளும் சரி அதீத நம்பிக்கையில் இருக்கிறாங்க. ஒரு கட்சியினுடைய தலைவர் வெற்றி பெறுறதில், குறிப்பாக ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தினுடைய தலைவர் அவர் வெற்றி பெறுறதில் மகிழ்ச்சி தான். கள நிலவரம் என்னவா இருக்குது? இல்லை, வெற்றி பெறுவதுன்றது அவர் வெற்றி பெறுவதா இல்லை மக்கள் அவரை வெற்றி அடைய செய்வதா? ரெண்டுக்கு என்ன வித்தியாசம்? ஏப்பா எங்கள் வேட்பாளர்ப்பா அவர் ஓட்டுக்கட்டலாம் கூட வரத்தாளுப்பா, அண்ணன் நின்ட்டார் இல்லை, வேறு எவனும் வந்து நாங்கள் ஓட்டு போட மாட்டோம் அப்படின்னு ஒட்டுமொத்தமாக மக்கள் ஓட்டு போட்டு வெற்றி அடைய செய்வது. களத்துக்கு வந்தாலும் வரலனாலும் எங்கள் வேட்பாளர் அவர் அப்படின்றது. இன்னொன்று, ஏப்பா எப்படியாவது நம்ம ஜெயிச்சிடணும், ஜெயிச்செல்லாம் உயிரே போயிடும், எனக்கு எதை இழந்தாவது நான் வந்து ஜெயிச்சாகணும், என் கண்டிஷன் அது அப்படின்னு எந்த எக்ஸ்ட்ரீம் லெவலுக்கும் போகிறது தான் நம்ம ஜெயிக்கிற வெற்றி. எக்ஸ்ட்ரீம் லெவல்லாம் எதை சொல்கிறீங்க? எதிராளிகளோட சமரசம் பேசுவது, பணத்தை கொடுப்பது. எதிராளிகள்னால் யார்? அதிமுக எதிராளி தான், பிஜேபி எதிராளி தான். நேரடி எதிராளி வந்து பாட்டாளி மக்கள் கட்சின்னு தான் நீங்கள் ஒரு பிம்பத்தை இங்கே கிரியேட் பண்ணுறீங்க. அப்போ சிதம்பரத்தில் வந்து முதல்ல பாட்டாளி மக்கள் கட்சி அந்த தொகுதியை கேட்டது. ஏன் பிறகு அது கேட்கல? அது அந்த கூட்டணி முடிவெடுத்து ஒரு கட்சியை ஒதுக்குறாங்க. அது திரும்ப பேசி தான், ஏற்கனவே நீங்கள் என்னோட நேர்காணலில் சொன்னீங்க, திரும்ப வந்து பாமகவோட டீல் பேசினார் அப்படின்னு சொல்லி. அது எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? 2 முறை வென்ற கட்சிங்க பாமக. பிஜேபிக்கு அங்கே என்ன இருக்கு? தடா பெரியசாமி கட்சியை வளர்த்து வச்சிருந்தேன் அப்படின்னு. தடா தான் வந்து பிஜேபி பறையர்களை புறக்கணிக்குது. எல் முருகன் என்ற ஒரு சக்கிலியர் அங்கே எந்த பறையரும் அவரை புறக்கணிக்கிறது ஓகே, நான் கட்சியை சிதம்பரம் தொகுதியில் வளர்த்து வச்சிருந்தேன் அப்படின்றாருல்ல. அப்போ பிஜேபிக்கு அங்கே ஒரு பேஸ் இருக்குல்ல? இல்லை, ஒருத்தர் கட்சியை வளர்த்து வைக்கிறாருன்னா கட்சிக்கானவர்களாகவும் இருப்பார்கள், அந்த அண்ணனுக்கான அந்த நபருக்கான நபர்களாகவும் இருப்பாங்கல்ல. அப்போ அந்த நபர் அதிமுக போயிடுறாரு, அவர் பிஜேபி மேலே அலிகேஷன் வைக்கிறாரு. அப்போ எப்படி சரியாக இருக்கும்? நீங்கள் போன தடவை இப்போ ஏடிஎம்கே அப்புறம் ஒருத்தர் 3200 சொல்கிற ஓட்டில் நின்னார். சாதாரண ஒரு காய்கறி மண்டி வைத்திருக்கிற நபர் அவர், வச்சிங்களா. 2 தடவை பொன்னுசாமி தலித் எழுமிலை வென்றிருக்கிற தொகுதி அது. அப்போ ஏற்கனவே வின்னிங்கான தொகுதியை ஏன் விட்டு கொடுக்குறார்கள்? சிதம்பரத்தில் 2 கம்யூனிட்டி வந்து சரிசமமாக இருக்குது, வன்னியரும் பறையரும் சற்றேறக்குறைய அப்படி இருப்பாங்கன்னு வச்சுங்க. அப்போ இந்த 2 கம்யூனிட்டிலேருந்து, அந்த கம்யூனல் பார்ட்டிகள்லேருந்து தானே ஒரு வேட்பாளர் வரணும். ஏன்னா வின்னிங். அப்போது ஒரு வின்னிங் கேண்டிடேட்டை எதுக்கு நம்ம விட்டு கொடுக்கணும்? ஏன் விட்டு கொடுத்தாங்க? அது ஒரு காம்ப்ரமைஸ் தானே.
அந்த மாதிரி இல்ல அது அது யூகங்கள் தானே, யூகம் இல்லை, எப்படி உறுதியா சொல்றீங்க? உறுதியாக எனக்கு தெரியும். நீங்கள் பாமகவில் யாரையாவது கேட்டு பாருங்க, இல்லை விசிகாவில் யாராவது கேட்டு பாருங்க. ஆனால் நான் எதுக்காக இந்த இடத்துல நான் இன்னும் நம்ப மறுக்கிறேன் அப்படின்னா, பாஜகவும் பாமகவும் எனக்கு பரம விரோதி, அவங்க இருக்கிற இடத்துல நாங்கள் நிற்கவே மாட்டோம், கூட்டணியில் இருக்கவே மாட்டோம்னு மேடை தோறும் பேசினவர் திரும்ப. பாஜக தன்னை கொஞ்சம் மாற்றிக்கொண்டால் பாஜகவோடு கூட்டணி சேருவதற்கு தயார், நிற்பதுக்கு தயார்னு சொன்னது யார்? பாஜக இந்த மதவாத போக்கை கைவிட்டால் நான் கூட்டணி வைப்பேன்னாரு. அது யார் மீட்டிங்? அது இப்படி பேசுவோம், யாரோட மீட்டிங் அது? திமுகவில் நின்று ஜெயிச்ச உடனே பாமகவோடு சேர்ந்து இது பிஜேபியோடு சேர்ந்து நிற்கிற பச்சைமுத்து மகன் ரவி பச்சைமுத்து நடத்திய நிகழ்ச்சி அது. அப்போ அது யாரோட நிகழ்ச்சி? ஒரு பிஜேபிக்காரன் நிகழ்ச்சி. ஒரு பிஜேபிக்காரன் நிகழ்ச்சியில் நீ எப்படி பிஜேபிக்கு நேரடி எதிராக இருக்கிற நீங்கள் எப்படி போய் அதில் கலந்துப்பீங்க? அன்னைக்கு அவர் உதயசூரியனில் ஜெயிச்ச எம்பி தானே பச்சைமுத்து. அவர் ஜெயிச்ச உடனே தான் பிஜேபிக்கு வந்துட்டாரு. உதயசூரியனில் ஜெயிச்சவர் என்னைக்காவது திமுக பக்கம் நின்று இருக்காரா? அதை கேட்குறதுக்கு அவனுக்காவது வக்கு இருக்கா, வகை இருக்கா? திமுகவே சொல்கிறேன் நான். இப்போ இதே மாதிரி உதயசூரியனில் நின்று ஜெயித்த நம்ம ரவிக்குமார் மாறி நின்றுந்தாருன்னா விட்டுருப்பானுங்களா? விட்டுருப்பாங்களா? எதுக்காக அப்படி ஒரு சாஃப்ட் கார்னர் பச்சைமுத்து மேலே? இல்லை, இது முதல்ல விட்டுருவாங்களான்னு பேசும். அப்போ பறையன்னா அவ்வளோ கேவலம் உங்களுக்கு. உங்கள் ஆளுமையை நீங்கள் செலுத்தலாம், உரிமையை கேட்கலாம். உரிமையா? என்ன உரிமை? அந்தளவுக்கு ஒரு இணக்கமான உறவு இருக்குது ரெண்டு கட்சிக்கும், விசிகாக்கும் திமுக. அவர் வேறு கட்சி, இவர் வேறு கட்சி தானுங்க. வேட்பாளர் தானங்க உங்கள், சின்னம் தானங்க உங்களுது. என்ன எப்படி அப்படி உரிமையாக கேட்பேன்? ஓ டேய் சுப்பா அப்படி கூப்பிட்டு. நான் தான் சொல்கிறேன், விசிகாக்கும் திமுகவுக்கும் ஒரு ஜெல்லாகக்கூடிய ஒரு உறவு இருக்குது. ஆனால் ஐஜேகேக்கும் திமுகவுக்கும் அப்படி ஒரு உறவு இல்லைல்ல. ஒரு ஒரு தேர்தல் சின்னத்தை விட வேற என்ன உறவு வேணுன்றீங்க? சரி, ஏன் ஐஜேகே கிட்ட அப்படி அணுகுனாங்க? அது திமுகவில் தான் கேட்கணும். நான் வந்து பல காரணம் சொல்லுவேன், திமுகவை தான் கேட்கணும். அது மாதிரி நீங்களும் பல காரணங்கள் சொல்கிறீங்க, திரும்ப தானே கேட்கணும். செட்டிங் பண்ணிங்களா இல்லையான்னு கேளுங்க. ஏன் கேட்க? அவர் மறுக்க தான் செய்வார். நான் எதுக்கு நான் போய் பாமக கிட்ட பேச போகிறேன்னு சொல்லுவார். மறுக்கட்டும், பாமகலேருந்து எப்படி ரியாக்ஷன் வருதுன்னு பார்ப்போம். இப்போ நானும் பாமகவுக்கு எதிரானவன் இல்லை, நான் மருத்துவரை பெரிதும் நேசிக்கிற மனிதன் தான் நான். இடையில் வந்து என்னோடய 35 வருட அரசியல் இதை முடிவுக்கு கொண்டு வந்துடாதீங்க அப்படின்னு சொன்னார்ல. ஒரு வருஷத்துக்கு ஒரு 2 கோடி ரூபா போடுங்களேன், 100 பேசி 50 கொடுத்து சரி பண்ணிட்டேங்க. ஏங்க நீங்கள் வின்னிங் தொகுதியை ஏங்க விட்டீங்க? தடா பிரியசாமிக்கு கொடுக்காததுக்கு என்ன காரணம்? பிஜேபி கொடுக்காததுக்கு அங்கேயும் பேசி அது வந்து இல்லை, அங்கே வந்து நம்ம முருகனோட அரசியல் அதில் பெருசும் விளையாடுது. வந்து இப்போ பொதுவாகவேங்க இந்த நம்ம சமூகம் எஸ்சி பட்டியல் சமூகம் அப்படின்னு சொன்னாலும் பறையர், தேவேந்திர குல வேளாளர், செக்கில் எல்லாம் ஒன்றாலாம் இல்லை. அங்கேயும் ஏற்றத்தாழ்வுகள் இருக்குது. ஏற்றத்தாழ்வுன்னா கடுமையாக இருக்குது. இன்ஃபேக்ட் ஒரு பரத்தெருவில் வந்து பள்ளத்தெருவு உள்ள ஒரு நாய் போயிட்டா கூட அந்த நாயை வெட்டுவானோ, அந்த மாதிரிலாம் இருக்குது. நாங்கள் வந்து நான் என்னோடய பர்சனல் அனுபவம், நான் தென்காசியில் கடைசி முறை பாராளுமன்ற தேர்தலில் பானை சின்னத்தை நின்ன போது நேராக ஓட்டுக்கட்டே போவோம். போய் அப்படி இல்லை, அந்த முட்டு சந்து லெஃப்ட்டு திரும்புதுன்னு வச்சிங்களேன், அங்கே 2 பேர் உட்காந்துருப்போம். ஏங்க உங்கள் ஆளுங்க அதோடு முடிச்சுட்டாங்க, இதெல்லாம் பள்ளத்தெருங்க, இதுக்குள்ளே நீங்கள் வராதிங்க. ஏங்க அப்படியே நிப்பாட்டுவாங்க. ஒரு தெலுங்கு வந்தால் எடுத்து வாயில் வச்சுப்பானுவான். ஒரு ஓட்டு கேட்க வந்தான்னா அவனை விட்டுருவானுவன். ஒரு சக தமிழ்ச்சாதி அண்ணன் தம்பி தானே நாங்கள், எங்களை நிறுத்தத்துக்கும் அதில் ஒரு 4 பேர் இருப்பான் இருந்தான். அப்போ இப்படி வேற்றுமை இருக்குல்ல. அப்போ இந்த வேற்றுமை அதில் வந்து ஏற்கனவே அருந்ததியர்கள் வந்து அதுக்குள்ளே போயிட்டாங்க. அவங்க இன்னொரு பிரிவு அது உள்ளே வந்து ஆளுமை செலுத்தக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க. நாங்கள் என்ன நினைக்கிறோம், இப்போ எதாக இருந்தாலும் நம்ம ஆள் ஒரு 4 பேர் அதில் இருக்கணும். இப்போ திமுகவில் ஒரு 4 பேர் இருக்கணும், அதிமுகவில் ஒரு 4 பேர் இருக்கணும், பிஜேபியில் ஒரு 4 பேர் இருக்கணும். சப்போஸ் நமக்கு எதிரான போக்கு எங்கேயாவது நடைபெற்றால் குறைஞ்சபட்சம் கேட்குறதுக்காவது நம்ம இருக்கணும்பா. இல்லை அதிகாரத்தில் அவன் வந்துட்டான்னா அதை வாங்கி நம்ம ஆட்களுக்கு கொடுக்கறதுக்காவது 2 பேர் இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அவங்க ஒட்டுமொத்தமாக அவங்க மட்டும்தான் இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அருந்ததியர்கள், சக்கிலியர்கள், எல்முருகனோட சமூகம். அப்போ பறையர்களோட ரெப்ரசன்டேட்டிவ் ரொம்ப கம்மியான அளவில் தான் இருக்கா, இல்லை இல்லவே இல்லையா பிஜேபியில்? சொல்லப்போனால் இல்லவே இல்லை தான். வெளிப்படையாக சொல்லுவோமே, இல்லவே இல்லை தான். யாரை ஒருத்தர் சொல்லுங்கள்.
திருவள்ளூர் தொகுதி வந்து முழுக்க பறையர்கள் தொகுதி. அங்கே பல்லர்கள் ஒருத்தர் 2 பேர் இருக்கானான்றதே சந்தேகம்தான். அப்படி இருக்கிற கண்டிஷனில் எல்லா தொகுதிகளும் வேட்பாளரின் சாதியை பார்த்து அங்கே போடுறோம்ல, எப்படி அங்கே ஒரு தேவேந்திர குல வேளாளர் கொண்டாந்து இங்கே போடுறாங்க? நீங்கள் கடந்த தேர்தலுக்கு முன் தேர்தல் பாராளுமன்ற தேர்தலில் கம்யூனிஸ்ட் கட்சியின் ஒரு வேட்பாளர் தென்காசியில் போடுறாங்க. இப்படி பெரிய தமிழ் தேசியம், நாங்கள்லாம் தமிழர்கள் அப்படி இப்படின்னு பேசுகிற செந்தில் மல்லர்னு ஒருத்தர் தெரிவார்ல, ஏங்க அவன் ஏற்று பிரச்சாரம் பண்ணுறாங்க. பல்லர்கள் இருந்த இடத்தில் பறையருக்கு என்ன வேலை? லிங்கத்தை கம்யூனிஸ்டுக்காரனை ஒரு அம்பேத்கர் இயக்கத்தில் இருந்தோ இல்லை விடுதலை சிறுத்தையிலேருந்து போட்டால் கூட அது பறைய கட்சியான்னு ஏதாவது நீ சொல்லி பிரச்சனை பண்ணலாம். கம்யூனிஸ்ட் கட்சியிலேருந்து போட்டவருக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறாங்க, நோட்டீஸ் போடுறாங்க, தொகுதிக்குள்ளே விடமாட்டேன்றாங்க. அதுக்கப்புறம் ஜெயிச்சாருன்னு வச்சுங்க. அப்போ கல நிலவரம் இதான், இதை நம்ம புரிஞ்சு தான் ஆகணும், இதை மறுக்க முடியாது. அப்படி இருக்கிற போது திருவள்ளூரில் எப்படி ஒரு தேவேந்திர குல வேளாளர் கொண்டாந்து போடுறாங்க பிஜேபி. அப்போ முழுக்க இப்போ தேவேந்திர குல வேளாளர் கேட்டாங்கன்னா, ஏம்பா உங்களை யாரும் புறக்கணிக்கல, உங்களுக்கு 2 தொகுதி கொடுத்துருக்கும்ல, எங்கே கொடுத்தான்னா? பிஜேபி ஏன் பறையர் சமூகத்தை ஒதுக்கி தள்ளணும்? இல்லை, அதாவதுங்க ஒரு பெரும்பான்மையாக இருக்கிற இந்த பறையர் சமூகம் இந்த அறிவு சமூகத்தை பற்றியான ஒரு சரியான புரிதல் இன்னும் பிஜேபியில் இல்லை. புரிதல் இல்லையா, லாபியா? புரிதல் இல்லை. புரிதல் இருந்தால் லாபியை மீறி ஏமா நீ உங்களுக்கான பங்கீட்டை பிஜேபி தருது. அதே மாதிரி ஒரு மிகப்பெரும் சமூகமாக இருக்கிற பறையருக்கான பங்கீட்டை நம்ம தரணும், அப்போ தான் நாம் வேறு லெவலுக்கு போக முடியும்னு அவங்க சொல்லுவாங்கல்ல. அதால் அது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் முருகன் சொல்கிறத கேட்டாருன்னு பித்தனா பெரியசாமி சொல்கிறாருல்ல, இன்றைக்கி அது ஒரு அர்த்தம் தானே. இன்றைக்கி பல அம்பேத்கர் இயக்கங்கள் இன்றைக்கி பலது காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்துருக்காங்க. யார்? செல்வ பிறந்தையை பார்த்து நாங்கள் டேய் இவங்களுக்கு முதலாளியே திமுக, இவர் சப் ஏஜென்ட்டுக்கிட்டே போகிறீங்க? இல்லைங்க மெயின் ஏஜென்ட் அவன் ஒரு மாதிரியானவங்க, என்ன லெட்டரா அங்கே போய் ஆஃபீஸில் போய் கொடுத்துட்டு போ அப்படின்றானுவ. குறைஞ்சபட்சம் இவங்களாவது வாங்கன்னு கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோவாவது எடுக்கிறாங்க. சரி நாங்கள் பிரச்சாரத்துக்கு கூப்பிட்றோம், இல்லை வேறு ஏதாவது பார்க்குறோம் போகிறோம் வரோன்னு சொல்கிறாங்க அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே பிஜேபி அட்டன் பண்ணிட்டு தான் போகிறாங்கங்க. பிஜேபிக்கிட்ட யாராவது வச்சு பேசி அங்கே ஒன்றும் சரியான ரெஸ்பான்ஸ் பறையர் அமைப்புகள் மீது இல்லைன்னு அங்கே போகிறத நான் கண்கூட அந்த தேர்தலை பார்த்தேன். கடந்த எலெக்ஷனில் பறையர்களுக்கு 200 ரூபா, மற்ற சமூகத்தினருக்கு 400 ரூபா கொடுத்தாருன்னு சொன்னீங்க. இப்போ பணம் கொடுக்குறாரா? கொடுப்பாங்களே. எல்லா இடத்துலையும் பணம் ஏற்கனவே இந்த தேர்தலை எப்படி நடத்துவதுன்னு எக்ஸ்போர்ட்டான பெரிய கொள்ளைக்கார கூட்டத்தில் ட்ரைனிங் எடுத்த அந்த அர்ஜுன் யாதவ் ரெட்டியார் ஏற்கனவே அங்கே போயிட்டார். அப்புறம் அதெல்லாம் நடக்க தானே செய்யும். எங்கள் தேர்தல்லாம் அதெல்லாம் இயல்பு தானேங்க. சமூகம் பார்த்து பிரித்து இவங்களுக்கு கம்மி அவங்களுக்கு கூட கொடுக்குறது கேட்குறேன். இப்போ நம்ம இன்னும் அந்த டீட்டெயில் வரல, இன்னும் காசு எல்லா இடத்துலையும் போய் டம்ப் ஆகிருக்கு, இன்னும் டிஸ்பியூட் ஆகலை. டிஸ்பியூட் ஆன பிறகு நம்ம சொல்லணும். இல்லை நீங்கள் திமுகவே நாங்கள் வெற்றி பெறுவதை விரும்பலைன்னு தான் நான் நினைக்கிறேன். யார் திரும்ப வெற்றி பெறுவது? திரும்ப வெற்றி பெறுவதை திமுகவே விரும்பலை. ஏன்? இப்போ ஸ்டாலின் இருக்கும்போது வைகோ ஏன் வெளியே போனார்? அவர் வளர்ந்துருவார். ஸ்டாலின் வைகோ வளர்ந்துருவார், ஸ்டாலின் சுருங்கிடுவார். வைகோ வளர்ந்துருவார்ன்றதை விட ஸ்டாலின் சுருங்கிடுவார். இன்றைக்கு அடுத்த தலைமுறை அரசியல் யார் கையில் இருக்கும்? உதயநிதி, இந்த மாதிரி இந்த சீமான், திருமா, இந்த மாதிரி ஆள்களில் தானே இருக்கும். அப்போ நீங்கள் திமுகவோடு நெருங்கிருக்கீங்க. உன்னையும் உதயநிதியும் ஒரு தட்டில் வச்சா எந்த தட்டு கீழே இருக்கும், எந்த தட்டு மேலே இருக்கும்? திருமா தான் ஒரு அனுபவமிக்க தலைவர். அப்போ அந்த ஆளுமே அவருக்கு விரும்புவாங்களா? நீங்கள் அதுக்கு உதாரணம், இந்த பானை சின்னம் எங்கள் சமூகத்தின் அடையாளம். பானை சின்னத்தை ஒருத்தனுக்கு கொடுக்கக்கூடாது. ஏன்டா கொடுக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க? அது தேர்தல் லிஸ்ட்டில் சுயேட்சை சின்னத்தில் இருக்குதுயா? இல்லைங்க, அதை கொடுத்தா எதிர்கட்சிக்காரெலாம் பானையை அசிங்கப்படுத்துகிறான். அந்த பானையை அசிங்கப்படுத்துவது எங்கள் சமூகத்தை அசிங்கப்படுத்துவதாக நாங்கள் உணர்கிறோம். அதெல்லாம் தேர்தல் கமிஷன்லாம் நாங்கள் போய் மனுலாம் கொடுக்க போகிறோம் அப்படின்னு ஒரு ப்ரெஸ் மீட் நடந்த பார்த்தீங்களா? ஏன் திடீர்னு அவங்களுக்கு அந்த பானை மேலே அக்கறை வந்தது? இப்போ நீங்கள் கிராமத்தில் இந்த சாக்கடைன்னு இல்லை, சாக்கடைன்னா ரோட்டில் ஓடுற சாக்கடை இல்லை,
அதாவது எப்படி சொல்கிறது, பேக்கடை சாக்கடைன்னுவாங்க. பின்பக்கம், அதாவது வீட்டுக்கு ஏரியாவுக்கு பின்பக்கம் அந்த சாமாங்கம்மெல்லாம் போட்டு கழுவுறோம்ல, அங்கே பெரும்பாலும் சட்டி பானை தான் வச்சுருப்பாங்க. சாக்கடையில் எங்கள் பானை கிடக்குது, பேக்கடையில் எங்கள் பானை இருக்குது, யாரும் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஒன்று சொல்லுவானுங்களா? அப்போது இதையும் இந்த தரப்பில் தான் சொல்ல வைக்கப்பட்டிருக்கு. எப்படியாவது இந்த ஆள், அதால் அவங்க சொல்கிறதால அது நின்றுடும் அப்படிலாம் இல்லை, ஒரு மன உளைச்சலை கொடுக்குறது. கரும உதவி சொல்லலைன்ட்டு போயிடலாம் உங்களுக்கு அப்படின்னு ஒரு நிர்பந்தத்தை கொடுப்பதற்காக தான் பண்ணாங்க. அதே மாதிரி நீங்கள் நம்ம ஏற்கனவே பேசுகிற மாதிரி அங்கே இருக்கிற ஒரு அமைச்சர், தேர்தலெலாம் போயிட்டு எங்கால் வந்து உங்கள்கிட்ட தலை சொல்லி நிற்க மாட்டான், என் கட்சிக்காரன், எங்களுக்கு என்னவோ அதை வெட்டி எங்ககிட்ட கொடுத்து நாங்கள் பார்த்துக்கிறோம். அப்போது இப்படிப்பட்ட பல்வேறு நெருக்கடிகளில் மத்தியில் என்ன ஒன்று சொல்லுவார்ல, இன்னும் சொல்லுவார், நம்ம என்னது, நெருப்பில் நின்னாலும் ஏதோ ஒன்று சொல்லுவாருங்க, என்ன கொள்கை நெருப்போ ஏதோ ஒன்று சொல்லுவார்ல. ஆனால் நீங்கள் திரும்ப வளரக்கூடாது அப்படின்னு திமுக விரும்புது அப்படின்னு பல நேர்காணலில் சொல்லியிருக்கிறீங்க. அதனால தான் வந்து அவங்களுக்கு வந்து வெறும் தனி தொகுதியை கொடுத்தாங்க, 4 கேட்டு அந்த தொகுதிகள்லாம் கொடுக்கல அப்படின்னு. ஸோ இவங்களை இப்படியே வச்சிருக்கணும் அப்படின்னு திமுக விரும்புதுன்னு பல இடங்களில் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இப்போவும் அதான் சொல்கிறீங்க, திரும்ப தோற்கணும் அப்படின்னு திமுக விரும்புதுன்னு. உதயநிதி ஸ்டாலின் போகிறாரு, ரொம்ப சகஜமாக திரும்ப ஓட்டு கேட்குறாரு, என்னுடைய அண்ணன் அப்படின்றாரு. அமைச்சர் இப்போ எம்ஆர்கே பன்னீர்செல்வம் போய் ஓட்டு கேட்குறாரு. இப்போது உதயநிதியாக வந்து திரும்ப வந்து அரசியல் விட்டு அனுப்பணும்னு நினைக்கிறாருன்னா நான் திமுக நினைக்கிறேன். திமுகனா யார்? திமுகவுடைய முகம் யார்? ஸ்டாலின். அடுத்த முகம் திரு உதயநிதி தான். இல்லை, அந்த குழந்தைக்கு இது தெரியாதுல்ல இந்த அரசியல். ஸ்டாலினுமே வெல்லும் ஜனநாயக மாநாட்டுக்கு வந்து பேசினாரு, திரும்பவெல்லாம் கட்டி பிடிக்கிறாரு. ஏங்க அந்த கூட்டத்துக்கு வந்து என்ன பேசினாரு? இந்த பட்டியல் சமூகத்துக்கு இருக்கிற ஒரே கட்சி திமுக, அப்படி தானே பேசினார். இந்த பட்டியல் சமூகத்துக்கான ஒரே தலைவர் உங்கள் திருமா, அப்படியே பேசினார். எங்கள் பாசறையில் வந்து எங்களுக்காக பேசியிருந்தவர் இவர், மாணவர் திமுகவிலேருந்து திமுகவை வளர்த்தவர், இன்றைக்கி கூட்டணி கட்சியாக இருந்து திமுகவாக முழங்கி கொண்டு இருக்கிறார். அதுக்கு என்ன அர்த்தம்? எங்களிடமிருந்து வந்து எங்கள் பட்டறையிலேருந்து வந்த ஒரு தலைவர் அப்படின்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுக்கலாமா? வந்து இன்றைக்கு பட்டியல் சமூக மக்களுக்காக நிற்கிறார் அப்படி சொல்லு. எங்ககிட்ட பேசியிருந்தார், எங்களுக்காக பிரச்சாரம் பண்ணார். இப்போ கூட்டணி தலைவராக இருந்து எங்கள் கூட்டணிக்காக பிரச்சாரம் பண்ணுறாருன்னா என்ன அர்த்தம்? எங்கள் கம்பெனியில் இருந்தால் இப்போ தனியாக ஒரு கம்பெனி வச்சு எங்கள் கம்பெனி பேரை சொன்னார் அப்படின்னு சொன்னேன்னு கூட அதில் அர்த்தம் இருக்குல்ல. சரி, அப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கூட்டணிக்கு அந்த மாநாடுக்கு வந்திருந்தாருன்னா, இப்போ வேறு ஒரு கட்சி அந்த மாநாட்டை நடத்துச்சிங்க பார். உதாரணத்துக்கு எந்த கட்சி சொல்லலாம்? வேல்முருகனை சொல்லும். அவ்வளவு மக்கள் தொகை வேல்முருகன் கூட்டிட்டார் வன்னியர்களை. அவரோட பேச்சு திமுகவில் எப்படி இருந்திருக்கும்? இல்லை திமுகவில் வேல்முருகனை எப்படி மதித்திருப்பார்கள்? நீ தரையா இல்லை அங்கே 4 தரங்கிறான் போட்டான், என்ன சொல்கிறேன் அப்படின்னு பேசியிருப்பார்ல. இப்போ நீங்கள் வேல்முருகனை பற்றி சொல்கிறீங்க, சரி, அவர் கொள்கை வாய்த்தா ஒத்துக்கிறேன். ஆனால் எங்களை கூட்டணிக்காக கூப்பிட்டு பேசியதே எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. என்னங்க உங்களை கூப்பிட்டு பேசலை? ஏங்க அவங்க தாங்க கூப்பிட்டு பேசுனா நான் என்னங்க பண்ணுறது அப்படின்னு சொன்னார். அடுத்து கூப்பிட்டோன்னே உங்களை கூப்பிட்டாங்க போலகுது. ஆமாம், கூப்பிட்டது உண்மையிலேயே எங்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. இது எப்படின்னா, இந்த ரோட்டில் கடை வச்சுக்கிறோம்ல, சும்மா ஒரு ஏட்டையாடி போனார்னு வச்சுங்க, நம்மளை பார்த்துட்டு என்னடா அப்படின்னா, ஐயா வணங்கய்யா, ஏட்டையா பாருயா நம்மளை பார்த்து, அந்த மாதிரியே தான் நான் பார்க்குறேன். அப்போது ஒரு சமூகத்துக்கான பிரதிநிதி இல்லை ஒரு சமூகத்தில் ஒரு பார்ட்டி ஒரு வச்சுருக்காரு அப்படின்னு இல்லையே. இப்போ நீங்கள் பெரிய பெரிய அண்ணன் மனப்பான்மையில் சின்ன பசங்களா சின்ன கட்சிக்காரங்களா விருப்பப்பட்டால் கூப்பிடுவீங்க. நீங்கள் கூப்பிட்றதே எங்களுக்கு பெரும் பாக்கியமாக நாங்கள் நினைக்கிற அளவுக்கு எங்களை நீங்கள் வச்சுருக்கிறீங்கள. ஸ்டாலினை ஒரு ஸ்டாலின் சொல்லுவாங்களே, கும்பிட்டா கூட திரும்பி கும்பிட மாட்டார். அவங்க புள்ள அதை விட மோசமாகறான். அப்போ நீங்கள் பல இடங்களில் சொல்கிறது போல் திருமாவை திமுக நடத்துகிற விதம் சாதிய மனப்பான்மைன்னு சொல்கிறீங்க. இப்போ வேல்முருகனை அப்படி தானே நடத்துது. அப்போ இது சிறிய கட்சி பெரிய கட்சி அப்படி தானே பார்க்கணும். ஏன் சாதியை கொண்டது இதில் சொருவுறீங்க? இப்போ நீங்கள் வந்து நம்ம கவுண்டர் சாதியில் ஒருத்தர் இருக்கார், கொங்கு ஈஸ்வரன். ஆமாம், அவர் அப்படி நடத்திடுவாங்களா? வேட்பாளரே மாற்றிருக்காங்கல்ல. வேறு அவர் மாற்றினார், சோஷியல் மீடியாக்கள் மாற்றிச்சு. திமுக மாற்றா? ஈஸ்வரன் மாற்றினாரா? சொல்லாமையா மாற்றிருப்பாங்க? மாற்ற வச்சாங்க. நம்மளை மாதிரி சாமானியர்கள் அதை மாற்ற வச்சான். நீங்கள் பார்த்தீங்களா, அந்த வேட்பாளரோட அந்த தேர்தல் ஆலோசனை கூட்டத்தில் அப்படியே தெம்பா வீசிக்க அந்த அந்த துண்டை போட்டுக்கினேன்
5-6 பண்ணிங்க உட்காந்து பார்த்தீங்களா? ஆ சார், சொந்த சாதியை ஏய் பிச்சைக்காரன்னு சொல்லாமல் என்னடா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி சாதியின் பெயரை சொல்லி அசிங்கப்படுத்துகிறான். அந்த வீடியோக்கள்லாம் வருது சார். அந்த ஆலோசனை கூடத்தில் போய் உட்காந்துங்கிறான் சார் கம்பீரமாக. இல்லை, எனக்கு உள்ளபடி சந்தேகம். கொங்கு ஈஸ்வரன் திரும்பவும் ஃப்ரெண்ட்ஸாக நல்லா பேசிப்பாங்களா? ஒரே கூட்டணியில் இருக்காங்கல்ல? எல்லாரும் நல்லா பேசிப்பாங்களே. ம், கொள்கை கூட்டணிலாம் நான் ஒத்துக்க மாட்டேன், விட்டுருங்க. பேசிப்பாங்களா? பழக்கம் நல்லா? நல்ல பழக்கம் தான் சார். திருமாவை பொறுத்த வரைங்க அவர் வந்து ஒரு குழந்தை மாதிரி. யார் தூக்கி வச்சாலும் கொஞ்சிக்கலாம் அவரை. அவர் அந்த இதெல்லாம் பார்க்க மாட்டார். எல்லாருக்கும் கடுமையான மரியாதையை கொடுப்பார். எல்லாரும் கடுமையாக என்ன பெரிய இதுதானே அப்படின்னு. இப்போ இந்த ஜான் பாண்டியன்லாம் அந்த ஒரு திமிரு இருக்கும்ல, இப்போ நம்மளை சொல்லுவாங்க திமிரு பிடிச்சது இதுன்னு. அதுக்கப்புறம் நேர்மாறாக எங்கள் அண்ணன் இருப்பார். நாங்கள் ஒரு தடவை நாங்கள் வடலூர் சாமிதுரை, ஒரு சைதை அன்புதாசன், ஒரு 2-3 பேர் ஒரு பெரிய காவல்துறை அதிகாரியை பார்க்க போனோம். அப்போ அவருக்கு இவர் தானே தெரில. அப்போ ஏதோ ஒரு பிரச்சனை அவருக்கு. அதுக்காக போனோம்னே அது இவர் தான் கொஞ்ச நேரம் பேசி நீங்கள் எப்படி இருக்கீங்க என்ன இருக்கீங்க அறிமுகமாகிடுவாங்கள்ல, தெரிஞ்சவங்களா இருந்தால் பழைய சம்பவத்தெல்லாம் பேசிட்டு இது இவர் தான் அப்படின்னு பிறகு அந்தால என்னம்மா நீயா மைக்கில் அப்படி பேசுனா குழந்த மாதிரி இருக்கிற அப்படின்னு அவர் சொன்னார். இதெல்லாம் பயங்கர சிரிப்பு. அந்த மாதிரி அவர் வந்து பழகுவதற்கு ரொம்ப எளிமையானவர், இனிமையானவர். யாரோட மனதும் புண்படக்கூடாது. நீங்கள் எவ்வளோ தான் எங்களை கேவலப்படுத்தினாலும் உங்கள் மனசு புண்படக்கூடாதுன்னு நினைக்கிறவர். நம்ம திமுகவில் அதை பார்த்துருப்போம்ல. அந்த மாதிரியான நபர். அவர் எல்லோரும் கூட நட்பு உண்டு. ஏங்க நீங்கள் கண்ணகி முருகேசன் படுகொலையில் அன்புமணி சொன்னார் அந்த கேஸை நீங்கள் மேல்முறையீடு போகாதீங்கன்னு சொன்னவர் தானேங்க. அவ்வளோ வெள்ளிந்திரியான அண்ணன் தானேங்க எங்கள் அண்ணன். இல்லை, அதன் பிறகு கூட்டணியிலலாம் இருந்தாங்க. ஒரே கூட்டணியில், திமுக கூட்டணியில் பாமக விசிகெல்லாம் இருந்தாங்க. அதன் பிறகு தானே தர்மபுரி கலவரத்துக்கு பிறகு தானே முரண்பட்டு இனிமேல் நாங்கள் வாழ்நாளில் நாங்கள் பாமகவோடையும் பாஜகவோடையும் கூட்டணி வைக்க மாட்டோம்னு சொல்லி ஒரு பெரிய விரிசலானது. அதன் அப்போ இப்போ எப்படி காசு கைமாறுச்சு? அப்படி நீங்கள் சொல்கிறீங்க. நீங்கள் கேட்டு சொல்லுங்கள். இல்லைன்னு சொல்லி 2 தரப்புலையுமே நான் அதை கேட்டாலும் அவங்க எப்படி வெளிப்படையாக சொல்லுவாங்களா? சொல்லுங்கள். அதாவது நீங்கள் ஆன் கேமரா சொல்கிறாங்களோ இல்லையோ, ஆஃப் த கேமரா கேட்பீங்கள. ஒரு கெஸ்ட்டு வராருன்னா ஏங்க என்னங்க இப்படி சொல்கிறாரு, அடையாங்க தலையெழுத்து அதெல்லாம். சரி, பாமக திருமாவனுடைய கோரிக்கையை ஏற்று அவங்க வேட்பாளர் நிப்பாட்டலை. அங்கே இருக்கக்கூடிய வன்னியர்கள் என்ன முடிவெடுப்பாங்க? பிற சமூகங்கள் என்ன முடிவெடுக்கும்? இல்லை, பிற வன்னியர்கள் பெரும்பாலும் வந்துங்க மருத்துவரை சொல்கிறது தான் கேட்பாங்க. இதில் கொஞ்சம் பேர் வந்து வாங்கிட்டா சொல்லிட்டா நாங்கள் டெய்லி இங்கே அனுபவிக்கிறோம்ல அப்படின்னு பார்ப்பாங்க. இப்போ நம்ம ஸ்ரீதர வாண்டியார் நேரடியாக வன்னியர்களை விட பட்டியல் சமூக மக்களுக்கு நேரடியாக நிற்கிறவங்க. அவங்க எப்படி எல்லோரும் பக்கத்தில் உட்காந்துக்கிறீங்க? எப்படிங்க உட்காடுறீங்க? அப்புறம் ஸ்ரீதர வாண்டியார் கூட நாங்கள் போய் உட்காடுறோம். அப்புறம் இவருண்ணா மருத்துவர் வயசாயிடுச்சுல்ல. எங்கள் இலக்கு வெற்றி பெறணும். நாங்கள் அதுக்கு எது வேணாலும் செய்வோம். எந்த ஊற்றியை வேணால் கையாளுவோம். எதை வேணாலும் செய்வோம். தர மட்டத்தில் எவ்வளோ இறங்கினாலும். கோயிலுக்கு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு ஊதியெல்லாம் பூசிட்டு இருந்தார். ஆமாம், போன தடவை தீட்சர்கிட்ட போனார், இந்த தடவை இங்கே போனார். அதெல்லாம் சகஜம் தானே சார். நீங்கள் நம்ம என்ன சொல்கிறது, வெற்றி ஒன்றே இலக்கு, அவ்வளோதான். இல்லை, திரும்ப அந்த அளவுக்கு போராடி வெற்றி பெறணுமா இன்னைக்கு இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலையிலுமே? ஏன்னா விசிக வளர்ந்துருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு தலைவர் பெரிய தலைவராக எமர்ஜ் ஆயிருக்கான்னு சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க? அரசியலில் எல்லாருமே சொல்கிறாங்க. அப்படியா? ஸ்டாலினே சொல்கிறாரு. ஏன் அப்போ எங்களுக்கு உரிய மரியாதை தர மாட்டேங்க? நாங்கள் தான் வளர்ந்துக்கிறோம்ல. எங்கள் மற்ற கட்சிகள் மரியாதை தரது இருக்கட்டும், அது ரெண்டாவது. தொகுதியில் ஏன் இவ்வளோ போராடி ஜெயிக்க வேண்டியது இருக்குது? ஏங்க எங்களோட வாக்கு சதவீதம் எவ்வளோங்க சொல்லுங்கள். தெரியாத மாதிரி நடிக்காதீங்க. இப்போ நீங்கள் சொல்ல வேண்டியதில்லை, நான் சொல்ல வேண்டியதில்லை. அவங்க சொன்னதே சொல்லுவோமே. 1% மிச்சது கூட்டணி கட்சியோடது. இந்த 1% கூட்டணி கட்சி ஓட்டு இருக்குது, அதை வச்சுங்க. அப்போ 1/2%, 3/4% சொல்லலாமா?
ஏன் மற்ற இடத்துல 50,000 1 லட்சம் வெற்றி வாய்ப்பு இருக்கும்போது 3200 சில்லற ஓட்டு வித்தியாசம்? அதுதான் கேட்குறேன். பெரிய மோடிக்கு எதிரான அலை இருக்கும் பொழுது திமுக அலைன்ஸ் வெற்றி பெறுன்ற சூழல் இருக்கும் பொழுதே இவ்வளோ கம்மியான மார்ஜினில் ஜெயிச்சவர் இன்றைக்கு அவருடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு சவாலாக இருக்கும்? என் மக்களுக்கான விஷயங்களில் அவர் எதுவுமே செய்யறதில்ல. செஞ்சால் தானே நான் தூக்கி நிறுத்துவேன். குன்னத்தில் இன்றைக்கி திருமாவளவன் வரக்கூடாதுன்னு கருப்பு கொடி கட்டி வச்சுக்கிறான் சேரிக்குள்ள. எதுக்கு? 5 வருஷம் இருந்தால் கொஞ்சம் ஒரு ரோட்டை போட்டியாயா? சேரிக்குள்ளையா? நம்ம நீங்கள் பார்க்கல சோஷியல் மீடியாக்களில். உடனே இந்த மாதிரி பண்ண உடனே இவங்க என்ன பண்ணுறாங்க, சில ஏரியாக்களில் இவங்க ஆளுங்களை வச்சு வேறு வேட்பாளர் சுயேட்சை செய்யணும், ஊருக்குள்ளே வரக்கூடாது. அதுக்கு தான் நான் முதலே சொன்னேன், இந்த சமூகத்துக்கான நபராக இருந்தால், எல்லா சமூகத்துக்கான நபராக நீங்கள் இருங்க. ஒரு எம்பின்னா எல்லாரையும் பார்க்கணும், கூடுதலாக இணையை கொஞ்சம் பார்க்கணும். அப்படி இருந்தால் இந்த சமூகம் தூக்கி நிறுத்தும். நீ ஊருக்குள்ளே ஒரு 10-50 தொழிலதிபர்களை உண்டு பண்ணி வசதியானவர்களை உண்டு பண்ணியிருந்தீங்கன்னா அவன் பார்த்துப்பான், இன்றைக்கி நாம் ஒரு பெரிய லெவலில் இருக்கிறோன்னா அதுக்கு அண்ணன் தானே காரணம். நம்ம ஊரை கவர் பண்ணி நம்ம சொந்தக்காரன் எல்லாருக்கும் அண்ணனுக்கு ஓட்டு போட வைக்கிறோம் அப்படின்ற போது அது காசு கொடுக்குற தேவையாக இருக்காதுல்ல. அதை நீ செய்யலைல்ல. சொல்லுங்கள், எத்தனை தொழிலதிபர்களை உருவாக்கியிருக்காரு? இல்லை இந்த சிதம்பரம் பாராளுமன்றத்தில் எத்தனை பறையர் சமூகத்தில் இருந்த கான்ட்ராக்டர்களை வளர்த்து விட்டுருக்காரு? இல்லை இப்போ எல்லாம் 2 கோடி ரூபா 3 கோடி ரூபா இந்த பஞ்சாலை வைக்கிறதுக்கெல்லாம் லோன் தராங்க. எத்தனை பேர் பஞ்சாலை உரிமையாளர் இருக்கலாம் சொல்லுங்கள்? உடனே சொல்கிறாதுங்க, நான் சட்டம் ஏற்ற இடத்துல சட்டத்தை ஏற்றினேன். அது அங்கே டெல்லி, இங்கே சொல்லு லோக்கலில். கிராஸ் ரூட்டில் இருக்க மக்கள் என்ன கேட்க போகிறாங்க? எனக்கு அதை செஞ்சு கொடு, இதை செஞ்சு கொடுன்னு தான் கேட்க போகிறாங்க. எனக்கு டெல்லி பார்லிமெண்ட் எங்குதுன்னு எனக்கு தெரியாது. அதெல்லாம் எனக்கு எதுக்கு? எனக்கு எதுக்கு? ரோடு போடு, சாக்கடை இல்லை, அவ்வளோதான். சரி, சின்னதாக ஒரு விஷயத்தை மட்டும் பேசலாம். விழுப்புரம் எப்படி இருக்குது வெற்றி? பாவம் தான். பாவம்னா எல்லாரும் இங்கே போய் நிற்கிறாங்க. எப்படியாவது தலைவர்கிட்ட மூஞ்சை கட்டிடணும், எப்படியாவது நான் நோட்டீஸ் போட்டு பாரு உனக்கெல்லாம் நான் நோட்டீஸ் போட்டுங்க அப்படின்னு சொல்லிடணுன்னு அரசு ஊழியர்கள்லேருந்து சங்கத்துலேருந்து கட்சியிலேருந்து எல்லாரும் அங்கே போய் நிற்கிறான். பாவம் அந்த மனுஷன் கொஞ்சம் திமுகவோடு கொஞ்சம் ஒன்றி இருக்கிறதால அவர் கதை ஓடுது. வெற்றி வாய்ப்பு? வெற்றி வாய்ப்பு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கா? சிரமம் தான். நிறைய செஞ்சுருக்காருன்னு தான் சொன்னீங்க. தொகுதிக்கு செஞ்சுருக்காருங்க. நீங்கள் தேர்தல்னு வரும்போது கூட்டணி அது இது செஞ்சவனை பார்த்து எவங்க போடுறான்? சொந்த சாதிக்காரனே செஞ்சவனை பார்த்து ஓடல. இப்போ 1.25 லட்சம் பேருக்கு 1.25 கோடி பேருக்கு 1000 ரூபாய் கொடுத்துக்கிறாங்க கவர்மெண்ட்டு. அது பேசலையே. வாங்காத 1 லட்சத்து 1 கோடியே 10 லட்சம் பேரில் பேசுகிறான். அப்படி தானே தேர்தலில் போய் நிற்கும். அதால் தேர்தலுங்கிறது நல்லவரா வல்லவராங்கிறதை தாண்டி கூட்டணி, சாதி, அவரோட பேக்ரவுண்டு, பணம், இதை வச்சு தானே பிரச்சாரம். அந்த பொறுப்பாளர்கள் அந்த இன்வால்மெண்ட்டை அங்கே போய் செய்கிறது, அதை வச்சு தானே. சரி, பார்க்கலாம். இந்த விசிகாவை சார்ந்த 2 வேட்பாளர்களுடைய வெற்றி வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்க்கலாம். அதாவது எக்ஸாக்டாக நம்ம சிதம்பரத்தை பற்றி சொல்லணும்னா, ஒரு நம்ம தேர்தல் அந்த இதுக்கு செயற்குழு போட்டாங்கள்ல, அதில் திருமாவளவன் பேசுனதை கவனிச்சிங்களா? பாருங்கள், எந்த இடத்துல விசிகா பொறுப்பாளர்கள் முந்தி ஓடக்கூடாது, அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு. அண்ணன் என்ன சொல்கிறாரோ, அவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை ஃபாலோ பண்ணி தான் போகணும். அவங்களெல்லாம் திமுக அப்படின்னு சொல்கிறாருல்ல. அப்போ என்னோடய வெற்றி வாய்ப்போட சாவி யாருக்கிட்ட இருக்குது? ஒரு பெரிய கட்சி அதனுடைய ரிசோர்ஸை பயன்படுத்திக்கிறதுன்றது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. வேட்பாளர் நான் இல்லைங்க, எங்கள் அண்ணன் இல்லைங்க. இப்போ விசிகா நபர்களை விட திமுககாரர்கள் திருமாவளவனை கொண்டாடிடுவாங்களா? கொண்டாடுறது ரெண்டாவது. ஒரு என்ன சொல்கிறது, கிளை பகுதி பேரூர் கழகம் வரைக்கும் ரொம்ப பரவி இருக்கக்கூடிய ஒரு கட்டமைப்பை கொண்ட ஒரு கட்சி, அதனுடைய அந்த கட்டமைப்பை பயன்படுத்திக்கிறது ஒரு ஸ்ட்ராட்டஜி தானே. விசிகாரங்க ஒரு 100 பேர் இருக்கிறாங்க, திமுககாரங்க ஒரு 200 பேர் இருக்கிறாங்கன்னு வச்சுங்க ஒரு உதாரணத்துக்கு. இதில் இந்த 200ல் பெரும்பான்மையாக எவ்வளோ பேர் திரும்ப ஜெயிக்கணும்னு நினைப்பான்? இந்த 100ல் எவ்வளோ பேர் ஜெயிக்கணும்னு நினைப்பான்? இந்த 100ல் 100 பேரும் ஜெயிக்கணும்னு நினைப்பான். இந்த 200ல் ஒரு 10, 20, 30 பேர் நினச்சா அதிகம் இல்லை. இந்த பயல்களை போய் ஜெயிச்சு இவங்களை போய் நாளைக்கு போய் எம்பினா இவர்கிட்ட போய் நிற்கணுமா? நம்ம அதுக்கு வேற எவங்கன்னா கூட போய் நிற்கலாம். இவனுக்கு பார்த்தல பண்ணுற அராஜகத்தை அப்படின்னு அப்படி நின்றுவாங்க. அதுக்காக நான் சொல்லுவேன். திமுக தலைமை உத்தரவிட்டிருக்கு 40லையும் ஜெயிக்கணும்னு. இன்றைக்கி கே நேரு, அன்பில் மகேஷ்லாம்
உட்காராம உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க கூட்டணி கட்சி வேட்பாளருக்கே. ஆமாம், ஸ்டாலினா வந்து சிதம்பரத்தில் குடியிருக்க போகிறாரு, நாங்கள் தானே குடியிருக்கிறோம். இப்போ தலைவர் சொல்லிட்டாருன்றதுக்காகவாச்சும் வந்து அமைச்சர்கள்லாம் வந்து வேலை பார்க்குறாங்கல்ல. அதெல்லாம் இங்கே எஸ்சிக்கெல்லாம் நடக்காது தோழர். அதெல்லாம் வெளியில் சொல்லிக்கலாம். அதெல்லாம் ஜெயலலிதாவோட சொல்லலாம், ஏய் அவரை வெற்றி பெற்று கொண்டாடலன்னா தொலைச்சிருவேன்னு அந்த அம்மா சொல்லும். ஆமாம், இவருக்குன்னா இவர் அங்கேருந்து சொல்லிட்டுவார், டெய்லி போகிறது எங்களுக்கெல்லாம் தெரியும், போய் சொல்லுங்கள், சொல்லிட்டா அப்படின்னு திமுக எல்லாம் கேட்டுருவாங்க. சிதம்பரம் அண்ட் விழுப்புரம் இந்த 2 தொகுதியில் வெற்றி வாய்ப்பு ரொம்ப இழுபறியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறீங்க. முடிவு மக்களுடைய கையில், மக்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்கன்னு பார்க்கலாம். இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் நீங்கள் சொன்னது என்னென்னா, செட்டிங் பண்ணியிருக்கிறார் திருமாவளவன் அப்படின்னு மறுபடியும் 2வது முறையாக நீங்கள் என்னுடைய பேட்டியில் சொல்கிறீங்க. பார்க்கலாம், மக்கள் உணர்வார்கள், மக்கள் முடிவெடுப்பார்கள். இவ்வளோ நேரம் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி தொடர்.